ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா, இப்ப நடந்து முடிஞ்ச மணி நேட்டரோட ஓப்பனிங் செக்மெண்ட் தாங்க பார்க்க போறோம். சோ இன்னைக்கு ரா ஸ்டார்ட் ஆன விதமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு ரா எபிசோட் ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்கன்னா மாஸ்க்டு மேன்ஸ் தான் வராங்க. சோ அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜை சுத்தி நிக்கிறாங்க. தென் அதுல இருந்து பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து ரிங்குக்குள்ள வராரு. அண்ட் அவர் வந்து என்ன ப்ரோமோ கட் பண்றாருன்னா, விஷனை கிரியேட் பண்ணதே நான் தான். சோ அந்த விஷனை கண்டிப்பா நான் தான் கில் பண்ணுவேன். நீங்க யாரா வேணா இருந்துக்கோங்க, விஷன்ல இருந்து ஆஸ்டின் தீரியா கூட இருந்துக்கோ, இல்ல லோகன் பாலா கூட இருந்துக்கோ, நீ பார்லிமெண்ட் சைடு நின்னா கண்டிப்பா நான் உனக்கு கில் பண்ணுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு ப்ரோமோ பேசுறாருங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் என்ட்ரி கொடுக்குறாருங்க. போன வாரம் பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாரு பார்லிமெண்ட். சோ அதுக்கான எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஃபேஸ்ல நீங்க பாக்கலாம். ஒரு கண்ணு பாத்தீங்கன்னா ரெட்டா இருக்கும். சோ ஒரு ஷேவ் கூட பண்ணாம அப்படியே வந்திருப்பாரு. சோ அதெல்லாம் பார்க்க ஃபன்னியா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் செத்ராலன்ஸ் வந்து பார்லிமெண்ட் பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ என் கரியருக்கே வந்து பாத்தீங்கன்னா கேன்சர், கண்டிப்பா நான் உன்னை வெட்டாம விட மாட்டேன்னு சொல்லி ப்ரோமோ பயங்கரமா பேசுறாரு. தென் அப்படியே என்ன சொல்றாருன்னா, நீ இந்த பிசினஸ்ல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன், நீ இந்த பிசினஸ் விட்டு போற வரைக்கும் கண்டிப்பா நான் அட்டாக் பண்ணுன்னு சொல்லி செத்ராலன்ஸ் பேசுறாரு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் செத்ராலன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் ப்ரோமோ கொடுக்குறாரு. தென் சடனா பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட மியூசிக் வந்து ஹிட் ஆகுதுங்க. தென் அவரும் பாத்தீங்கன்னா ரிங் சைடுக்கு வராரு. வந்து எல்லா மாஸ்க் மேனையும் பயங்கரமா அட்டாக் பண்றாருங்க. சூப்ளெக்ஸ் சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போடுறாரு. சோ ரியலாவே பார்க்க அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எல்லா மாஸ்க் மேனையும் பயங்கரமா அட்டாக் பண்ணாரு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிங்குக்குள்ள வராரு. ரிங்குக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்க் மேனுக்கு எஃப்ஐ போட்டு செத்ராலன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபேஸ் ஆஃப் பண்றாரு. தென் சடனா பாத்தீங்கன்னா எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா இது எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆச்சுன்னு பார்த்தா ஓபா ஃபெமியோட மியூசிக் ஹிட் ஆகுதுங்க. சோ யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா சேர் பண்ணாங்க ஓபா ஃபெமிக்கு. சோ ஓபா ஃபெமியும் பாத்தீங்கன்னா அங்க வந்து பயங்கரமா என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு உள்ள வராரு. வந்தோன்னு பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து லைட்டா பிராக்க டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஓபா ஃபெமியோட ஃபினிஷர் வந்து பிராக்கு போட்டுறாருங்க. சோ யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நேத்து நைட் மட்டும் ரூமர் வந்துச்சு, பிராக் லெஸ்னரோட ரெஸ்ல்மேனியா பிளான் வந்து இன்னைக்கு மணி நேட்டரால வந்து தெரிஞ்சிடும் சொல்லி நேத்து ஒரு ரூமர் வந்துச்சு. சரி என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தா ஓபன் சேலஞ்ச் எல்லாம் கிடையாது, நான் இன்னைக்கே உன்னை சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லி ஓபா ஃபெமி பாத்தீங்கன்னா பிராக் கிட்ட பயங்கரமா கெத்து காமிச்சிருப்பாரு. சோ அங்கேயே பாத்தீங்கன்னா மைக்கேல் கோல் இந்த மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருப்பாரு. ஓபா ஃபெமி வெர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா நடக்க போகுதுன்னு சொல்லி. சோ ஆல்ரெடி நம்மளே ரெஸ்லிங் நியூஸ்ல சொல்லியிருந்தோம், கண்டிப்பா 100% வந்து பாத்தீங்கன்னா பிராக்கோட சேலஞ்ச் வந்து ஓபா ஃபெமி தான் அக்செப்ட் பண்ணுவாருன்னு. அது இங்கேயே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. சரி எதுக்கு ஓபன் சேலஞ்ச் வச்சுக்கிட்டு எல்லா ஃபேன்ஸுமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கு இந்த மேட்ச் நம்ம அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாலே பாதி ஃபேன்ஸ் இந்த மேட்ச் பாக்குறதுக்காகவே வருவாங்கன்னு சொல்லி இந்த மேட்ச் இங்கேயே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க போல. சோ பார்க்கலாம், பிராக் லெஸ்னர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மணி நேட் ட்ராக் மட்டும் வரப்போறது இல்லங்க, இன்னும் அடுத்தடுத்து வரப்போற எல்லா மணி நேட் ட்ராக்கும் வரப்போறாரு. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா பிராக்குக்கும் ஓபாக்கும் பாத்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சோ அதெல்லாம் பயங்கரமா இருக்க போகுது எப்படியும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு மணி நேட் ட்ராக்கோட ஓப்பனிங் செக்மெண்ட் பத்தி? அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.